இன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? சாலை மீன், அதுக்கப்புறம் வாவல் மீன், அதை வந்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு. நான் வந்து ஏன் இந்த ப்ரோட்டீன் கூட கிழங்கு வகைகள் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த கிழங்கு வகைகளை நம்ம தனியாக சாப்பிடும்போது சுகர் வந்து ஸ்பைக் ஆகும். ஸோ எனக்கு வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட ஆசை. அப்படி சாப்பிட ஆசையாக இருக்கிற டைமில் மீன் சார்ந்த உணவுகள் இல்லை சிக்கன் சார்ந்த உணவுகள் இதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு 100 கிராம் இல்லை 75 கிராம் அளவுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சுப்பேன். இதே மாதிரி தான் எனக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு தோணும்போது, பலாப்பழம் சாப்பிடணும்னு தோணும்போது அதுக்கு நேர ஆப்போசிட்டில் அந்த சுகர் ஸ்பைக் இல்லாமல் இருக்கிறதுக்கு புரோட்டீன் சார்ந்த உணவுகள், ஃபைபர் சார்ந்த உணவுகள், பயிறு வகைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு பிடிச்ச சர்க்கரைவள்ளி கிழங்கையும் நான் சாப்பிட்றேன், மாம்பழமும் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் பலாப்பழமும் சாப்பிட்றேன். ப்ளஸ் வந்து ப்ரோட்டீனும் சேர்ந்து சாப்பிட்றதுனால சுகர் வந்து ரொம்ப ஸ்பைக் ஆகாதுங்க. இதை நான் வந்து சாப்பிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்தும் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து 100லேருந்து 120 இந்த ரேஞ்சில் தான் எனக்கு வந்து சுகர் ஏறுது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து சேர்த்து சாப்பிட்டு அதை வந்து வீடியோலேயும் நான் சொல்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி மீன் கூட இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லாட்டி மீன் கூட உங்களுக்கு மாம்பழம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டீங்க. அப்படி சாப்பிட்டுட்டு நீங்களும் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இப்படி தான் என்ன வந்து நான் ஒவ்வொரு டைமும் எந்தெந்த ஃபுட்டு கூட எந்த ஃபுட்டு சேர்த்து சாப்பிட்றேன், அது எனக்கு சுகர் ஸ்பைக் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஃபுட்டை நான் சாப்பிட்றேங்க. இப்படி சாப்பிட்றதுனால 2 விஷயம் எனக்கு நடக்குது. உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடச்சிருது, எனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றதுனால நானும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். அதனால் எந்த ஃபுட்டும் சக்கரை நோய் வந்ததுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது இல்லை, எல்லாமே சாப்பிடணும். எந்த ஃபுட்டு கூட இந்த ஃபுட்டு சேர்த்து சாப்பிடணும். அந்த சூத்திரத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா சக்கரை நோய் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய நோயினாலும் நம்ம வந்து அதை வந்து அழிச்சிடலாம். அந்த அளவுக்கு சாப்பாடில் நமக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதை ப்ராப்பரான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டால் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு இன்னொரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.